அது மிகப்பெரிய மனநோயாளிகளின் மருத்துவமனை, மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தார். அப்படி ஒரு ரூமை போய் திறந்தாரு. அந்த ரூம்ல ஒருத்தன் ஃபேன்ல தலைகீழ தொங்குன மாதிரி லைலா லைலா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தான். உடனே அங்க வேலை செய்யற ஆளை கூப்பிட்டு, என்னையா அவன் லைலா லைலான்னு கத்திக்கிட்டு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவன், இவன் இந்த லைலாங்கிற பொண்ண உயிருக்கு உயிரா காதலிச்சான். அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதை நினைச்சு அப்படி பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூமை போய் திறந்தார். அந்த ரூம்லயும் ஒருத்தன் ஃபேன்ல தலையில தொங்குன மாதிரி லைலா லைலா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தான். உடனே அவர் கூப்பிட்டு, இவனும் அந்த லைலாங்கிற பொண்ணை காதலிச்சவனா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவன் சொன்னேன், அப்படிதான் இல்லைங்க, இவன் தான் அந்த லைலாவை கல்யாணம் பண்ணவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். இப்படியும் சில திருமணங்கள் நடந்தேறி விடுகின்றன. திருமண வாழ்க்கையில் பார்த்ததும் பிடித்திருக்கின்ற ஒரு ஆணை அல்லது பெண்ணை திருமணம் செய்து தனது பக்கத்தில் வைத்துக் கொள்வதனால் மட்டும் சந்தோஷம் வந்து விடுவதில்லை. கணவனும் மனைவியும் வெவ்வேறு விருப்பங்களுடன் வெவ்வேறு பாதைகளில் பயணித்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி பெறாது. ஒருத்தரை ஒருவர் தங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தே அந்த திருமண வாழ்க்கை வெற்றிகரமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் மாறும்.